ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ்லி ஆர்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் முடிச்சு, ஏற்கனவே பார்ட் 1ல் நெல்லிக்காய் முடிச்சு அடிப்பகுதி எப்படி போடுறதுன்னு தெளிவான விளக்கத்துடன் ஒரு வீடியோ வந்திருந்துச்சு. இதுதான் அந்த இது முடிஞ்ச பிறகு பாருங்கள். இதனுடைய அடிப்பகுதி இந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த கார்னரில் ஒரு வி ஷேப்பில் வர்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். அதாவது கார்னரில் வி ஷேப்பு, அதில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 பூ இப்படி இருக்கும். இதில் நீங்கள் இந்த கார்னர் அந்த ஓரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சில் மொத்தம் 3 வயர் இருக்கும். பாருங்கள், 3 வயர் இருக்கா? அதில் அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு இந்த சைடும் இருக்கிறதா நம்ம நாட் போட வேண்டியது. ஆனால் நடுவில் ஒரு வயர் தனியாக நிற்கும். அந்த வயரை நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வயரை கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி, ஒரு 5 நெல்லிக்காயில் சொருகிற மாதிரி நான் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை அடுத்த நெல்லிக்காயில் வர்ற மாதிரி சொருகணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே சொருகிற மாதிரி சொருகிடுவேன். அதிகமாக சொருகினா அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள், அடுத்த நெல்லிக்காயில் அந்த நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்த நெல்லிக்காய்க்கு அடுத்து இருக்கிற மாதிரி சொருகுங்க. சொருகி அதுக்கு அடுத்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். எந்த சைடு உங்களுக்கு அது வசதியாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் சொருகி முடித்து இழுத்து விட்டுக்கிடணும். இதே மாதிரி இப்போ இந்த ஒரு கார்னரில் போட்டிங்களா, அதே மாதிரி அடுத்த கார்னர்லையும் நீங்கள் போடணும். அதே மாதிரி அதில் வி ஷேப்பில் வரும். வி ஷேப்லன்னா அந்த 3 வியோட 3 பகுதியிலையும் நம்ம கார்னர் வரும். அந்த கார்னரில் நம்ம கட் பண்ணி சொருகணும். 3 வயர் மொத்த கணக்கு பார்த்தா இந்த சைடு, அதே மாதிரி அந்த சைடும் எந்த சைடும் இதே மாதிரி வி ஷேப் வரும். அந்த 3 வி ஷேப் முடிகிறதுலையும் நம்ம ஒரு நெல்லிக்காய் வரும். அதில் நடுவில் இருக்கிற வயரை மட்டும் எடுத்து கட் பண்ணி நீங்கள் சொருகணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வருதா காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த கடைசி வர்றதில் அந்த வயரை எடுத்துக்கோங்க. அதில் இந்த சைடு ஒரு வயரு, இந்த சைடு இருக்கிறத 2 வயராக கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ நடுவில் இருக்கிற ஒரு வயர் மட்டும் தனியாக நிற்கும். அந்த வயரை மட்டும்தான் நம்ம சொருகணும். இப்போ நான் அந்த வயரை எடுத்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு சொருகிடுறேன். இப்போ இதில் சென்ட்ரு வயருங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம். அந்த வயரை தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதே மாதிரி சொருகிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு நடுவில் மொத்தம் 3. இதே மாதிரி எந்த சைடுலேயும் மொத்தம் 3 வயரு. அதாவது சொருகும்போது அந்த இதில் சொருகிறாதீங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த இதில் சொருகி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 4-5 வயர்லையாவது நீங்கள் சொருகணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொருகினா பிறகு பாருங்கள், அந்த எண்டில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி காட்டும். ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், காட்டுறேன் பார்த்தீங்களா. அந்த சொருகினதுனால அந்த சொருகினது பூரா இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே 4 பக்கமுமே நம்ம அந்த மாதிரி சொருகிட்டோம். அடுத்து இப்போ அடுத்து மேல் பகுதி ஆரம்பிக்க போகிறோம். மேல் பகுதி ஆரம்பிக்கும்போது எப்பயும் போல் கொஞ்சம் வயரை சொருகிறதுக்கு இது பண்ணிவிட்டு மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் 4வது நெல்லிக்காயில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும்போது இந்த சைடு நமக்கு வர்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் பூ மாதிரி வச்சு எப்பயும் நம்ம நெல்லிக்காய் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட போகிறோம். இதில் எல்லாத்துலேயும் மாதிரி தான் 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் இந்த ஒரு நெல்லிக்காய் வரும். அந்த மாதிரி நீங்கள் முடித்து போடணும். முடித்து போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும் அந்த ரன்னிங் வயரை இந்த சைஸில் வச்சு மடக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அடிப்பகுதியிலேருந்து இழுத்து நல்லா ஒவ்வொரு நாட்டையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான்
கூட நல்லா ஒன்று போல் வரும், நல்லா டைட்டாக காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரன்னிங் வயரு, அதுக்கு அடுத்த வயரில் அடுத்து பி ஷேப்பில் 2 இது காட்டும். அதில் ஒரு இதை மடிக்கிறதுக்கு வச்சுக்கிடணும், அடுத்ததை அந்த 2 பூ மேலே வச்சு கொண்டு வந்து அதுக்கடுத்து கீழே இருக்கிற வயரை மடித்து விட்டுட்டு அடுத்து சைடு வயரில் ஒரு வயரை ஒரு பூக்குள்ளே விடணும், 2வது வயரை 2 பூக்குள்ளேயும் விடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நீங்கள் அடுத்து இழுத்து விடணும். இழுத்து விடும்போது கவனமாக இழுங்க. இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணி அந்த 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் அந்த நெல்லிக்காய் வருதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 4வது பூவிலேருந்து, அதாவது 4வது பூக்கும் 5வது பூக்கும் இடையில போடலாம், இல்லை 3வதுக்கும் 4வதுக்கும் இடையில ஒரு நெல்லிக்காய் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அடுத்து கார்னர் திருப்புறது வர்றோம். கார்னர் திருப்பும் போதும் ஒன்றும் இதே கிடையாது, அதே தான் வரிசையாக நீங்கள் வந்து 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் போடுறீங்க. இப்போ கார்னர் திருப்பும்போது நம்ம ஏற்கனவே ஒரு வயரை மட்டும் மடக்கி விட்டுருப்போமா, அப்போ வந்து அந்த வயர்கிட்ட கொஞ்சம் கேப்பாக இருக்கும். நம்ம வந்து அதை கொஞ்சம் டைட் பண்ணி இழுக்கணும். டைட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா இதாகும். இப்போ பாருங்கள், டைட் பண்ணலைன்னா கொஞ்சம் அந்த நடுவில் கேப்பு தெரியும். அந்த கேப்பு தெரியாமல் நீங்கள் திருப்பி பிரித்து விட்டு லூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு முக்கோண சைஸ் மாதிரி ஓட்டை வந்து அந்த ஹோல் வந்து எல்லாத்துலேயுமே இதில் நெல்லிக்காயில் முக்கோண சைஸில் தான் தெரியும். இந்த இதில் கொஞ்சம் அந்த முக்கோண சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக மாறி தெரியும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. அந்த கொஞ்சம் டைட்டாக கிடைக்கலைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் டைட் பண்ணணும். அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த கூட திரும்புகிற இது பொசிஷன் ரொம்ப கரெக்டாக வந்துடும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டிருக்கேன். இப்போ இதை மாதிரி போட்டு ஒவ்வொரு கார்னர்லையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். அதாவது அந்த நடுவில் வர்ற இது இந்த மாதிரி வரும். இங்கே எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணது ஒரு வயர் ஆரம்பிச்சிருக்கோம், அதை சொருகிடுறோம். சொருகி இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு கார்னர் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷ கார்னர் இப்படியே போட்டு சுற்றி கொண்டு வந்து நம்ம வந்து, அதாவது மொத்தம் 4 கார்னர் வரும். 4 கார்னர்லேயும் அந்த ஓரத்தில் இருக்கிற வயர் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த கேப் இல்லாமல் போடுங்க. போட்டுட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் இழுத்து வச்சு நல்லா போடுங்க. இப்போ முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஏணிப்படி முடிச்சு, அதாவது ஒரு ரோல் முடிக்கிறோம், அப்போ ஒரு ஏணிப்படி முடிச்சு வரும். இப்போ 2 வருஷம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா கார்னர் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 2 வருஷம் முடிச்சுட்டு தான் ஒரு வருஷம் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இது 2வது வரிசையில் அடுத்து ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல அடுத்து காட்ட போகிறேன். இது பூராமே கார்னர் தான். கார்னரில் நல்லா தெளிவாக பார்க்கணுங்கிறதுக்காக திருப்பி எல்லா கார்னரையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கார்னர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்து அந்த பி ஷேப் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மடங்கிக்கிட்டே வரும். இதில் வந்து இதே மாதிரி அந்த வரிசை எண்ணும் போது மொத்தம் வந்து நமக்கு 15 வருஷம் இந்த கூடையில் வரும். மொத்தம் நம்ம வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் போடும்போது அந்த கிராஸாக தெரிகிற மாதிரி அந்த வருஷம் காட்டும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ போட்ட உடனே நமக்கு நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ அடுத்து இதுதான் ஆரம்பிச்சிருக்கு. 2வது வருஷம் ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து 3 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். 3வது அடுத்து இந்த திருப்பியும் ஒரு தடவை காட்டுறேன். அந்த 2 வயர் அதை கணக்கு பண்ணி நீங்கள் போடணும். அதில் நீங்கள் எதையும் மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டிங்கன்னா தப்பாக வரும். அடுத்த வரிசையிலேருந்து தப்பாக வர ஆரம்பிச்சிடும். அடி போடும்போது நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே தான். இதில் வந்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அடுத்து ஏணிப்படி முடித்து போடுற மாதிரி இருக்கும். சுற்றி முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துலேயும் மாதிரி தான்
ஒவ்வொரு தடவையும் ஏணிப்படி முடிச்சு இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2வது வருஷம் முடிச்சிட்டோம். முடித்து பாருங்கள், இந்த 2 இது வரும்போது இதே மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் போடுற மாதிரி தான் ஏணிப்படி முடிச்ச மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த சைடு விட்டுக்கோங்க, மேல் சைடு விட்டுட்டு இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு வயரை லூஸ் பண்ணி விடுவோம் சாதா முடிச்சில். இதில் 2 வயரை நம்ம லூஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 2 இது கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு இதை அப்படியே லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பக்கம் அதே மாதிரி 2வதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த லூஸ் பண்ணதை கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க. அந்த சைடு தூக்கி விடும்போது அது தன்னால் மேல் பகுதி நல்லா ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இந்த சைடும் ஒரு பூ மாதிரி கிடைக்கும். நீங்கள் இப்படி பெண்டு பண்ணி வளைச்சி விடும்போது அந்த பக்கமும் ஒரு பூ இருக்கும், 2 பூ இருக்குங்களா. அதில் நீங்கள் ஏற்கனவே மடித்து வச்சுருக்கிறத உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து நடுவில் அந்த 2 இதுக்கு நடுவில் ஒரு வயர் இருக்குது தெரியுதுங்களா. அந்த வயரை தான் எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நீங்கள் இழுக்கணும். இதே மாதிரி 2 வயரையும் இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இது பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் மெதுவாக 2 வயரை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு 2 வயருக்கு நடுவில் 2 இது மேலே தூக்கின மாதிரி இருக்கும். அந்த வயரை நீங்கள் லூஸ் பண்ணி விட்டு திருப்பி அந்த ஏற்கனவே நம்ம உள்ளே சொருக போனோம் இல்லையா, அந்த சொருகுனதுக்குள்ளே அந்த இதை விட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா டைட்டாக கிடச்சிரும். ஏணிப்படி முடித்து நல்லா வந்துடும். 2 இதுலேயும் நீங்கள் சொருகணும். ஃபஸ்ட்டு ஒரு இதில் சொருகணும். இன்னொரு வயர் இருக்கும், அதை இன்னொரு இதுக்குள்ளே அதே தான் நம்ம உள்ளே கொண்டு போன வயருக்குள்ளே 2 வயரையும் சொருகணும். அவ்வளோதான். அடுத்தடுத்து சொருகிற மாதிரி இருக்கும். சொருகிட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக கிடச்சிரும். இது நான் திருப்பியும் கலட்டி காட்டுறதுனால உங்களுக்கு இதில் தெளிவாக நல்லா புரியும். பாருங்கள், இந்த பாருங்க, லூஸ் பண்ணி விட்டு திருப்பி அதை அந்த வரிசைக்கு அந்த இதுக்குள்ளே நான் அந்த வயரை உள்ளே விடுவேன். ரெண்டு இதுலேயும் நீங்கள் உள்ளே விட்டு எடுத்த பிறகு பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு ஒரு இதை உள்ளே விட்டுட்டோம், இது 2வது இதை உள்ளே விட்டுட்டு நீங்கள் இழுக்கும்போது அடுத்து கீழே விடி நீங்கள் இழுத்திங்கன்னா அது பூ சேப்பு கிடச்சிரும். இந்த கிடச்ச பிறகு நீங்கள் நல்லா டைட் பண்ணி எல்லா 3 வயர் கிடைக்கும். 3 வயரையுமே நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா தான் ஒரு வயரில் மட்டும் ஒரு வயர் மேலே இன்னொரு வயர் உட்காரும். ஜாயின் பண்ணி கொடுக்குற வயரு இழுத்துட்டு அடுத்து நீங்கள் சைடில் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே பின்னாடி தள்ளி விட்டோம்ல அந்த வயரு, ரன்னிங் வயரை நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூ அழகாக நல்லா வந்துடும். இப்போ முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த ரன்னிங் வயரை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து அது பிறண்டு இருக்கும். இந்த சைடு நேராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இதுக்கு அடுத்த நெல்லிக்காயில் போடலாம், அல்லது அதுக்கு அடுத்த நெல்லிக்காய்க்கு அடுத்து, அதாவது 2 நெல்லிக்காய், 2வது இதுக்கு அடுத்து 2வது 3வதுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற 2 வயரை நீங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயும் போல தான். அவ்வளோதாங்க. ஏணிப்படி முடித்து போட்டிங்கன்னா அதுக்கடுத்து எப்பயும் போல் நீங்கள் ஒவ்வொரு வரிசையும் போடும்போது ஏணிப்படி முடித்து போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்போ கூட அழகாக வந்துடும். மொத்தமாக 15 வருஷம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். வயர் உங்களுக்கு கொஞ்சம் குறையா இருந்தாலும் கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்து சொருகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 வரிசையாவது நம்ம சொருகிற மாதிரி, 5 நெல்லிக்காயில் சொருகிற மாதிரி நீங்கள் வயர் இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏணிப்படி முடித்து மட்டும் நீங்கள் நல்லா டைட்டாக போடணும். அதே மாதிரி கார்னர் திருப்பும் போதும் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்து நல்லா டைட்டாக போடுங்க. இது ஏணிப்படி முடித்த நான் திருப்பியும் காட்டுறேன். முடித்த பிறகு நீங்கள் எவ்வளோ டைட்டாக இது பண்ணணுங்கிறது இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்.
அடுத்து அந்த வயரை வந்து பின்னாடி ஊடி கொண்டு வந்து அதுக்கு அடுத்து 2 நெல்லிக்காய் தள்ளி 3வது நெல்லிக்காய், 2வது நெல்லிக்காயும் 3வது நெல்லிக்காயும் எல்லாத்துலேயுமே அந்த கொம்பு மாதிரி 2 வயர் தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வயரை தான் நம்ம வந்து இந்த ரன்னிங் வயரோட வச்சு நெல்லிக்காய் முடித்து போடணும். இப்போ இப்படி போட்டு கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கூடையில் 15 வரிசையும் ரொம்ப நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் கூட முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இதில் வந்து கைப்பிடி இருக்காது. கைப்பிடி வந்து நீங்கள் ஏற்கனவே கைப்பிடி எப்படி தனியாக போடுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடில் இருந்து நான் 5வது போனால் அந்த சைட்லேயும் அதே மாதிரி வச்சு 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் நீங்கள் கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடி பேஸ் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ அந்த முக்கிலேருந்து நீங்கள் எண்ணிக்கணும். 1 2 3 சைடில் வர்ற நெல்லிக்காய் தான் நீங்கள் எண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போடும்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் போடும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு கூட வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வரும். கார்னர் திருப்பும் போதும் கரெக்டாக திருப்பணும். நீங்கள் அந்த திருப்பி முடித்த அப்புறம் கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தம் எல்லாமே போட்டு முடித்த பிறகு கூட ஃபினிஷ் ஆன பிறகு நீங்கள் வந்து மேலே சொருகும்போது 2வது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சொருகணும். மற்ற நாட்டிலெல்லாம் 3வது நாட்டில் சொருகுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி வந்துருச்சு. நான் இப்போ அதில் கொஞ்சம் சொருகி முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது 2வது வரிசையில் சொருகணும். சொருகி எவ்வளோ லென்த்து ஓரளவுக்கு இருக்கோ நீங்கள் வேணும்னா கூட ஒரு வருஷம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். 16 வரையும் கூட போடலாம். நான் இதில் 15 போட்டிருக்கேன். இது நார்மலாக அந்த உயரத்துக்கு சரியாக வரும். எல்லாம் முடித்து அடுத்து வயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் கைப்பிடி வந்து இந்த 3D கைப்பிடி டைப்பில் நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லை ஒரே கைப்பிடியை 3 வயர் கொடுத்து நீங்கள் கைப்பிடி போடணும்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே வந்து சொருகும்போது ரொம்ப இழுக்காதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு கூட வந்துருச்சு. இதில் நான் கைப்பிடி நல்லா லென்த்தாக தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து லென்த்தாக போடுறது தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் லென்த்தாக போட்டோம்னா நம்ம நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு கையில் பிடிக்காமல் ஷோல்டரில் போட்டுக்கலாம். அந்த அளவு லென்த்தாக தான் நான் போட்டிருக்கேன். நல்லா எவ்வளோ லென்த்து வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கூட அழகாக இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.